சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் இலவச அரிசியை பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்க அரசு அதிகாரிகள் திட்டம். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை. தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் இலவச அரிசியை பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்க அரசு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தீபாவளிக்குள் நியாய விலைக் கடைகள் மூலம் இலவச அரிசி விநியோகிக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். குறிப்பிட்ட காலத்துக்குள் திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே பொதுமக்களுக்கு இலவச அரிசி 20 கிலோ, பருப்பு 1 கிலோ என மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க ரூபாய் 250 கோடி ஒதுக்கப்பட்டு துணைநிலை ஆளுநர் மூலம் மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி இலவச அரிசி விநியோகம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச அரிசி விநியோக திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சில தினங்களுக்கு முன்பு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். இலவச அரிசியை பைகளில் அடைத்து பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்கவும், புதுவை அரசு சார்பு நிறுவனம் மூலம் பருப்பு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தீபாவளிக்குள் புதுவையில் இலவச அரிசி விநியோகம் தொடங்கும் என்றும், நியாய விலைக் கடைகளை திறக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து தனியார் பள்ளிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில், தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகள் உடனான விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கல்லூரிகளுக்கு காலதாமதம் இல்லாமல் கட்டணம் வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் கல்லூரி நிர்வாகிகள் ஆதிதிராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது, அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும், அதற்கு ஏதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பயிற்சி உதவித்தொகை 45,000 சில கல்லூரிகள் வழங்குவதில்லை என புகார் வந்துள்ள நிலையில், அரசு உத்தரவை மீறும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் இருந்த மொசைக் தரையை ரூபாய் 1.05 கோடி செலவில் மரத்திலான தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது. மரத்திலான தரைதளம் மற்றும் தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய மரத்திலான தரை தளத்தினை திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ரொக்கப்பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் உட்பட விளையாட்டு வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 47 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 67 விரிவுரையாளர்கள் பதவிக்கு 42 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் புதுச்சேரியில் 28 நபர்களும்,
காரைக்காலில் 3 நபர்களும், மாஹேயில் 9 நபர்களும் மற்றும் ஏனாமில் 2 நபர்களும் என மொத்தம் 42 நபர்களுக்கு இன்று பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்தினார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் ஜவஹர், கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை நிறைவு செய்வதற்கு 2025 மார்ச் வரையில் மத்திய அரசு கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும், குபேர் அங்காடி சீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் மீண்டும் தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 82 பணிகள் ரூபாய் 620 கோடியில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது. ஆனால் ரூபாய் 112.65 கோடியில் 53 பணிகளே கடந்த 2 ஆண்டுகளாக தொடங்கப்பட்டு நடைபெற்றன. மேலும் 29 பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிறைவடையும் நிலையில் உள்ள பணிகளில் புதுச்சேரி பேருந்து நிலையம் ரூபாய் 45 கோடியிலான குமரகுருப்பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பு, ரூபாய் 19 கோடியில் சின்னையாபுரம் குடியிருப்பு, ரூபாய் 12 கோடியில் அண்ணா திடல் மைதானம் மற்றும் கடைகள், ரூபாய் 28 கோடியில் பெரியவாய்க்கால் சீரமைப்பு, ரூபாய் 99 கோடியில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை அடங்கும். இதனிடையே பொலிவுறு நகர திட்ட பணிகள் 2024ஆம் ஆண்டுக்குள் நிறைவடைய வேண்டுமென நிபந்தனையை மத்திய அரசு விதித்திருந்தது. ஆனால் பெரும்பாலான பணிகள் நிறைவு பெறாததால் தொடங்கப்பட்ட பணிகளை தவிர குபேர் அங்காடி சீரமைப்பு, மரப்பாலம் சந்திப்பு பாலம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது மத்திய அரசு 2025ஆம் ஆண்டு மார்ச் வரையில் பொலிவுறு நகர திட்ட பணிகளை முடிக்க அவகாசம் அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்படி குபேர் அங்காடி சீரமைப்பு மற்றும் பழைய சிறைச்சாலை வளாகத்தில் அடுக்குமாடி அங்காடி கட்டும் திட்டம் உள்ளிட்ட பணிகள் செயல்படுத்த பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பிராந்திய பகுதிகளில் 234 தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 4 பிராந்தியங்கள் உள்ளன. அவற்றில் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் புதுச்சேரி, காரைக்கால் பிராந்திய அளவிலேயே பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். ஆசிரியர்கள் பணியிட மாற்றத்துக்கான கொள்கை தற்போதுதான் புதுவை அரசால் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் காரைக்காலில் பணிபுரியும் நிலையில் அவர்களை வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களுக்காக வசிப்பிட பகுதிகளுக்கே பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. பணியிட மாற்றத்துக்கான ஆதரவு, எதிர்ப்பு காரணமாக பணியிட மாறுதல் உத்தரவை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது 234 பட்டதாரி தமிழ் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வும் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் வட்டாரங்கள் தெரிவித்தன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தலைமை அஞ்சலகத்தில் ஏற்றுமதி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாக பகுதியில் தலைமை அஞ்சலக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதன் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அஞ்சலக ஏற்றுமதி மையம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி கோட்ட அஞ்சலகங்களின் முதுநிலை கண்காணிப்பாளர் என்குல்காவியா பங்கேற்று மையத்தை தொடங்கி வைத்தார். இந்த பிரிவின் மூலம் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு பார்சல்களை அனுப்பும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அஞ்சலக துணை கோட்ட கண்காணிப்பாளர் பிரபுசங்கர் முன்னிலை வகித்தார். உதவி கோட்ட கண்காணிப்பாளர்கள் முருகன், வினோத், பிரவீன் ஆகியோர், தலைமை அஞ்சலக அதிகாரி கருணாகரன் மற்றும் அலுவலர்கள் நம்பிராஜன், பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வள்ளலார் பிறந்தநாள் விழா புதுவை முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது. வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் 76ஆம் ஆண்டு விழா புதுவை முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மடத்தின் அறங்காவலர்
வடலூர் சத்தியஞான சபையின் துணைத் தலைவர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக பாமக மாநில செயலாளர்கள் கணபதி, பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன், சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காலை 7 மணிக்கு அகவல் பாராயணம் படித்தல் நிகழ்ச்சியும் 8 மணிக்கு சத்தியஞான சபையின் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சத்தியஞான சபையின் கொடியினை மடத்தின் அறங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வள்ளலார் தொண்டர்கள், பொதுமக்கள், சான்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து யோகா மாணவி தேஜாஸ்ரீயின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 11 மணிக்கு திருவருட்பா வீணை இசை நிகழ்ச்சி சண்முகப்பிரியா மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சொற்பொழிவு நிகழ்ச்சி கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார் தலைமையில் நடைபெற்றது. மதியம் 1 மணிக்கு வள்ளலார் பக்தர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அன்ன தர்மம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் மடத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி அரசு துவக்கப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை வட்ட துணை ஆய்வாளர் குலசேகரன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை வட்ட துணை ஆய்வாளர் குலசேகரன் தொடங்கி வைத்தார். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் 150க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை செய்து பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். ஓசோன் படலத்தின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு கண்காட்சியில் இடம்பெற்றது. நடுவர்களாக சேக்கிழார் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் பிரியா, ஐஸ்வர்யா ஆகியோர் கொண்ட குழுவினர் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். இந்த கண்காட்சியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோயிலில் நவராத்திரி துவக்க விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோயிலில் நவராத்திரி பெருவிழா துவங்கியது. நவராத்திரி குழுவின் முதல் நாளை ஒட்டி மகா கணபதி சிறப்பு ஹோமம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து துர்க்கையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நவராத்திரி முதல் நாள் பூஜையை ஒட்டி நடைபெற்ற குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட கலைஞர்கள் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முதல் நாள் துவங்கி 9 நாட்களும் சிறப்பு பூஜைகளும், ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் காட்சியளிக்க உள்ளார். மேலும் ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு நடத்திய முதலமைச்சர் கோப்பை விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையே ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 24 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிச் சுற்று விளையாட்டில் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 2ஆம் இடத்தை கைப்பற்றினர். வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு மெடல், சான்றிதழ் மற்றும் 30,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய 20ஆம் பட்டம் சுவாமிகள் கல்லூரி செயலர் தவத்திரு கேப்டன் ராஜீவ்குமார், ராஜேந்திரன், கல்லூரியின் முதல்வர், முனைவர் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை கூறினர். கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் நாராயணசாமி உடனிருந்தார். புதுச்சேரி திருவள்ளுவர் நகரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோயிலில் நவராத்திரி துவக்க விழாவில் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோயிலில் நவராத்திரி பெருவிழா துவங்கியது. நவராத்திரி குழுவின் முதல் நாளை ஒட்டி மகா கணபதி சிறப்பு ஹோமம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து துர்க்கையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நவராத்திரி முதல் நாள் பூஜையை ஒட்டி நடைபெற்ற குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட கலைஞர்கள் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முதல் நாள் துவங்கி 9 நாட்களும் சிறப்பு பூஜைகளும், ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் காட்சியளிக்க உள்ளார். மேலும் ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் சிறப்பு அழைப்பாளராக முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள்.
புதுவையில் இலவச அரிசியை பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்க அரசு அதிகாரிகள் திட்டம். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை. தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.